கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க கீழ் இமையை கீழே இறக்கி பாத்தீங்கன்னா அந்த இமையோட கலரை நீங்க பார்க்கலாம். இது லைட் பிங்காவோ லைட்டாவோ இருந்தாலும் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அயன் டெஃபிஷியன்சி முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பிரெக்னென்ட் விமனுக்கும் ரீசெண்டா டெலிவரி ஆன விமனுக்குமே வந்துட்டு இருந்தது. இப்போ ஹெல்த்தி மென்கே வர ஆரம்பிச்சிருச்சு. WHO என்ன சொல்றாங்கன்னா 3ல ஒருத்தருக்கு இப்ப அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த அயன் டெஃபிஷியன்சி அதாவது இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கள் வரலாம்னு பார்த்தோம்னா மெயினா அவங்களுக்கு ஜெனரலைஸ்ட் பாடி பெயின் இருக்கும், ஈஸியா டயர்ட் ஆயிருவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹெட் ஏக் இருக்கும். ஸோ அந்த அயன் டெஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா சிம்பிளா நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மூலமா ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்து 12 to 14 நார்மல் ரேஞ்ச். இதோட குறைவா இருந்துச்சுன்னா நீங்க டாக்டரை பார்த்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அயன் ரிச் ஃபுட்ஸ் அதாவது இரும்பு சத்து அதிகமா உள்ள ஃபுட்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது குக் பண்றதுக்கு. ஸோ இதனாலேயே நமக்கு ஹோட்டல்ல அவைலபிலிட்டி இல்ல. நம்ம வீட்டுல ஹரிபரியா நம்ம சமைச்சிட்டு போயிடலாம். எந்த ஃபுட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீரை, முருங்கை, டேட்ஸ், அப்புறம் ராகி போன்ற உணவுகள்லாம் நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது மூலமா உங்க பிளட்ல ஹீமோகுளோபின் கூடிய அயன் கண்டென்ட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.